வணக்கம். என்ன எதிர்பார்த்து இந்த வீடியோவை பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது சின்னதா செஞ்சா கூட அதில் ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். ஒரு சின்ன மெசேஜ் யாருக்கும் அனுப்புனா கூட அதை பார்த்துட்டு அவங்க என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்புங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். அதனால் ஏமாற்றமும் இருக்கும். நம்ம ஒன்று ரொம்ப ஆசையாக நினச்சிருப்போம், அது நடக்கலை அப்படின்னோன்னு ஏமாற்றம் வரும், உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், வேலையில் கூட பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ எதிர்பார்த்தது நடக்கணும் அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. 3 பாயிண்ட் தான், ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு தான். கணவனும் மனைவியும் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, சாப்பிட போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு ஒருத்தர். எனக்கா வழக்கமாக நானே ஆர்டர் பண்ண மாட்டேன், அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க, எனக்கு என்ன வேணும்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் எப்படி? அப்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிலனா, ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு கான்ஷியஸாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன வேணும், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இட் ஷுட் பி கான்ஷியஸ். ரெண்டாவது, மனசுக்குள்ளே பிரியாணி வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்க என்ன வேணும்னு கேட்டோன்னே நீங்களே சொல்லுங்கள், பரவாயில்ல நீங்களே சொல்லிவிடுங்க எனக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பிளேட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏமாற்றமாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு சண்டை வேறு வரும், என்ன என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் டக்குன்னெலாம் புரிஞ்சிடாது. ஸோ வாயை திறந்து சொல்லணும். இட் ஷுட் பி ஸ்போக்கன். நம்ம சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். அப்படியும் கிடைக்காம போகலாம், அது வேறு. பட் கண்டிப்பாக உங்களோட மனசில் இருக்கிறத வாயை திறந்து சொல்லும் பொழுது டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா, பிரியாணின்னு ஆசைப்படுற நீங்கள் சிக்கன் பிரியாணின்னு ஆசைப்பட்டுட்டு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்தா எப்படி? அப்போது நீங்கள் எதிர்பார்க்குறது ரியலிஸ்டிக்காகவே இல்லைல்ல, யதார்த்தமாக இல்லைல்ல. நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு வேணும் வேணும்னு நினைக்கிறது எப்படி? அந்த இடத்துல அது சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சு எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றமாக தானே இருக்கும். ஸோ இட் ஷுட் பி ரியலிஸ்டிக். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு கான்ஷியஸாக இருக்கணும். ரெண்டாவது இட் ஷுட் பி ஸ்போக்கன். மூணாவது ரியலிஸ்டிக். உங்களுக்கு தெரியணும், வாயை திறந்து நீங்கள் சொல்லணும், யதார்த்தமாக அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ அப்படின்னா ப்ளீஸ் லைக் கொடுங்க. தேங்க்யூ. டாட்டா.